நிமிஷாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்ப பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மிதுன ராசினாவே ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு சூப்பரான தன்மை உங்ககிட்ட இருக்கும். இவ்வளவு சிறப்பா இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, வயசு வித்தியாசம் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க இந்த மாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. உங்களோட பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல ஆட்சியா இருக்காரு. அப்ப உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாசம் ரொம்ப ஜோவியலா எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்குவீங்க, நல்ல ஜோக்கா பேசுவீங்க. நார்மலாவே மிதுனத்துக்கு அந்த குணம் இருக்கும் தான். இருந்தாலும் இந்த மாதம் உங்களோட அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இன்னும் கொஞ்சம் நடக்க போகுதுங்க. நிறைய கிரீன் கலர் இந்த மாசம் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஞாபக சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி, உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. அப்ப பணவரவு சூப்பரா இருக்கும். குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது சூப்பரா இருக்குங்க. செவ்வாயும் அங்க வரப்போறதுனால ரியல் எஸ்டேட் மூலியமா, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, டாக்டர்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இந்த மாதம் பணவரவு சூப்பரா இருக்குங்க. சரி, குடும்பம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப ஸ்தானத்துல குரு உச்சமாக இருக்கிறனாலங்க குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி, சுற்றுலா நிறைய நீங்க போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. சரி, அடுத்து நாங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல அவரே ஆட்சியா இருக்காருங்க. சூரியனே ஆட்சியா இருக்கிறனால நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் சூப்பரா சக்சஸ் ஆகுங்க. ஆனா கேது கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறனால ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா கட்டாயம் சக்சஸ் ஆயிரும். நிறைய பயணங்கள் போவீங்க, சின்ன சின்ன பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பயணங்கள் போகக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாமும் இந்த மாசம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க. சரி, வீடு வண்டி வாகனங்கள்லாம் நாங்க வாங்கலாமா, அதுக்கான சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, கட்டாயம் வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடம் தான் நாங்க வீடு வண்டி வாகனத்துக்கு சொல்வோம். அந்த 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலயே உச்சமா இருக்காருங்க. அதனால கட்டாயம் உங்களுக்கு சூப்பரா வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. குறிப்பா சூரியனும் அங்க வரப்போறாரு. அப்ப தந்தை வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க. அதுவும் நீங்க புதுசா வாங்குற சொத்து எங்க வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தனாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்துல நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆஃபீஸ், இல்லைன்னா ஒரு ஸ்கூலு, இந்த இடத்துல இதுக்கு பக்கத்துல நீங்க இந்த தடவை வாங்கக்கூடிய வீடு, நிலம் இருக்க போகுதுங்க. வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, 6ஆம் அதிபதி 1ல இருக்காருங்க. குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு உத்தியோகம் கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இடம் மாறுதலுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் மாறுதலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரி, லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? 7ஆம் அதிபதி 8ல உச்சங்க. அப்ப கொஞ்சம் மறைவு ஸ்தானம், மனைவிக்கான கிரகம் போய் மறைவு ஸ்தானத்துல இருக்கு. புதுசா கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் சாதகமா இல்லைங்க. இந்த மாசம் அடையிறதுல கொஞ்சம் சிரமம். ஆனா லைஃப் பார்ட்னரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. அவங்களோட வாகனங்கள் இருந்தா அந்த வாகனத்தை கரெக்டா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது, அவங்க ஹெல்த்ல கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்கள், குறிப்பா பெண்களா இருந்தீங்க மிதுன ராசியில அப்படின்னா, அடுப்பட்ட வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா நிதானமா வேலை செய்யறது சிறப்புங்க. சரி, என்னோட அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அப்பா வெளிநாடு போகக்கூடிய எனக்கு அமைப்புகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிபதி 10ல நீர் ராசியில இருக்காரு. அப்ப வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சூப்பரா நல்லா இருக்குங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சரி, உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. ஸ்காலர்ஷிப்
கிடைக்கும், ஸ்டைஃபன் கிடைக்கும். நம்ம புனித யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புனித யாத்திரை போகிறது, குறிப்பாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகிறது, இல்லை பெருமாள் டிவோட்டியாக நீங்கள் வந்து திவ்ய தேசங்கள் போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சூப்பராக சாதகமாக நடக்க போகுதுங்க. சரி, தொழில் எப்படி இருக்கும், லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 10ல் சனி வக்ரமாக இருக்காருங்க. என்னடா சனி வக்ரமாக இருக்காரு, நமக்கு தொழில் சரியாக இருக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க. 10ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த இடங்களோட தொடர்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ உங்கள் முயற்சியின் மூலியமாக சொத்து வாங்குறது, தொழிலுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தாருனாங்க கட்டாயம் தொழிலுக்காக வாகனம் வாங்குறது, இல்லை இன்னொரு இடத்துல போய் தொழில் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அப்பாவோட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. ஓகே, பணவரவு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, உங்களுக்கு லாபம் எப்படி தொழில் மூலியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவு சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை துணையின் மூலியமாக பணவரவு நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவும் பணவரவு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, பணவரம் நல்லா இருக்கட்டும், அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. விரயம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து தன்னோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதம் நிறைய நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ப்ளஸ் ஆபரணங்கள் வாங்குறதுக்காகவும் செலவு பண்ணக்கூடிய, ட்ரெஸ் புதுசாக வாங்குறது, ஒரு ஆபரணம் வாங்குறதுக்கான ஒரு செலவு இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு சூப்பரான மாதங்க. உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு காலம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மாணவர்களாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், யூஜி பிஜி படிக்கிறவங்க, ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நினைவாற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிமிதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் நல்ல ஒரு மார்க் வாங்கிறதுக்கான அமைப்பும் உங்களுக்கு இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம்? புதன்கிழமை பெருமாளை பிடிச்சிக்கோங்க, பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு கொஞ்சமாவது துளசி வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுங்க. படிக்கக்கூடிய இல்லாத மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.